ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியோட வந்திருக்கேன். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம பேக்கெட் ஐட்டம் கிடையாது, பேக்கெட்ல வாங்கின பவுடர் கிடையாது. இந்த சக்கரவள்ளி கிழங்க வச்சு நான் சூப்பரான குலோப் ஜாமுன் பண்ண போறேன். நான் எடுத்திருக்க இந்த கிழங்கு 1/2 கிலோல இருந்து 600 கிராம் வரைக்கும் வருது. இப்போ இந்த கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு சைடு 2 பக்கத்துல இருக்கிற கார்னர்ஸ் ரெண்டையும் கட் பண்ணிட்டு, பெரிய கிழங்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க 2 கட் பண்ணி போட்டு ஒரு சட்டியில வச்சு அவிச்சிருங்க. சின்ன கிழங்கா இருந்தா அப்படியே கூட போட்டுருங்க. அவிக்கும் போது சப்போஸ் குக்கர்ல அவிச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் போதும், ரொம்ப அவிக்க கூடாது. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஓபன் பண்ணி அதை நீங்க தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சட்டியில தான் அவிக்க போறேன். அது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். கொஞ்சமா உப்பையும் சேர்த்து நான் வந்து அடுப்புல வைக்கிறேன். இப்ப அதை மூடி பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல அவிக்கிறேன். 10 நிமிஷத்துலயே நான் அவிஞ்சிரும் இந்த கிழங்கு. இந்த கலர் மாறிடுச்சு பாத்தீங்களா? இப்ப இது அவிஞ்சிடுச்சு, கிழங்கு அவிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு அவிஞ்சா போதும். ரொம்ப கொலைய இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால நமக்கு இந்த பதத்துல வரும்போது நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. நான் இப்ப ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்ப இது மேல இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து விட்டுருவோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இது ஒருக்கா செஞ்சு நீங்க உங்க ஃபேமிலியோட நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்களே சொல்ற வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க சக்கரவள்ளி கிழங்குல தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அப்படி இருக்கு. கிழங்கு வாங்கினா நாங்க சும்மா தான் அவிச்சு சாப்பிடுவோம், இல்லாட்டி தேங்காய் பூ போட்டு சாப்பிடுவோம். இது நீங்க இப்படி செஞ்சு ஒரு வித்தியாசமா நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கேரட் துருவுறதுல வச்சு நம்ம ஃபுல்லாக ஒருக்கா துருவி எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம வந்து இதில் சில வேளை சின்ன சின்ன நாருங்க எதுவும் இருந்துச்சுன்னா அந்த குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றனால இப்படி நம்ம துருவி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது துருவும் போதே நமக்கு எதாவது நார் இருந்துச்சுன்னா அந்த கிரேட்டரில் ஒட்டி இருக்கும், நம்ம அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி மசிச்சாலும் நமக்கு சில நாரெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. நான் இப்போ எல்லாத்தையுமே இப்படி துருவிக்கிறேன். இப்போ வந்து நான் இதோட வந்து பால் பவுடர், இப்போ நான் இது வந்து வாங்கினது வந்து அமுல்யா பேக்கெட் இருக்கு இல்லையா, அமுல்யாவில் 10 ரூபா பேக்கெட்டில் நான் 2 பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 பேக்கெட்டையும் அப்படியே ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். அது கூட ஒரு 3 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி வரும். அப்புறம் மைதாமா ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் தான் நான் போட்டுக்கிட்டேன். கூட போடாதீங்க, 2 ஸ்பூன் போதும். இதோட பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச், சின்ன பிஞ்ச் அளவு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஒரு சிட்டிக்கு தான் போட்டிருக்கிறேன். அப்புறமா இதோட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நெய் விட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கை வச்சு ஃபுல்லாக எல்லா மாவு போடுற எல்லாத்தையுமே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த இந்த கிழங்குக்கு இந்த 2 பேக்கெட் கரெக்டாக இருக்கும். பால் பவுடர் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இது இப்படி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஏதாவது சின்ன பால்ஸ் மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிழங்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கையாலே அப்படியே மசிச்சு விட்ருங்க. அதே மாதிரி நார் ஏதாவது வந்துச்சுன்னாலும் அப்படி எடுத்து விட்டுருங்க. இது பிசையும் போதே நமக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். திருப்பி ஒரு ஸ்பூன் போல், ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் நெய் விட்டுக்கிறேன். மொத்தமாக 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி தான் நான் விட்டுருக்கிறேன். ரொம்ப அடித்து பிசையணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா மாவெல்லாம் கரெக்டாக சேர்கிற வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும். ஓகே, இது பார்த்தீங்களா எப்படி சாஃப்டாக உள்ளே போகுதுன்னு. கிழங்கு அவிச்சாலே சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் இன்னும் சாஃப்டாக ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஈர துணியை நல்லா புளிஞ்சு போட்டு அதுக்கு மேலே போட்டு மூடி வச்சுருங்க, அது காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பில் நம்ம வந்து சுகர் சிரப் செஞ்சுருவோம். நான் ஒரு 1.5 கப் அளவு சுகர் எடுத்துருக்கிறேன். தண்ணி வந்து 2.5 டம்ளர் விட்டுருக்கேன். இப்போ எடுத்த கிழங்குக்கு நான் ஒரு 600 கிராம்ஸ் கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த 1.5 கப் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் வந்து கூடவோ குறைவோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. அதோட ஒரு 3 ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கிறேன். அப்புறமா கலருக்கு கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டிருக்கிறேன், கலருக்கும் ஃப்ளேவருக்கும் சேர்த்து. குங்குமப்பூ வந்து மஸ்ட்டுன்னு கிடையாது, கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு கிடையாது. ஆனால் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக போடுறது.
இதுக்கு வந்து நீங்கள் பாகுப்பதம் பார்க்கணும்லாம் இல்லை, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நிறைய தடவை நீங்கள் எல்லாம் குலோப் ஜாமுன் செஞ்சுருப்பீங்க இல்லைப்பா, அந்த பதம் உங்களுக்கு தெரியும். பாகுப்பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை. இது ஃபஸ்ட்டாக யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் அந்த சுண்டி வரும்போது நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த கேப்பில் நம்ம இந்த இதை வந்து பால்ஸ் ஆக்கிக்குவோம். சின்ன சின்ன பால் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை பால் ஆக்கிக்குங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா, நம்ம வந்து மாவில் நம்ம செய்யும் போது இப்போ எம்டிஆராக இருக்கட்டும், ஆச்சியாக இருக்கட்டும், அதுலலாம் நம்ம போட்டு பிசையும் போது அந்த பால்ஸில் வந்து ஒரு கிராக் வரும், ஒரு விரிசல் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விரிசலுமே வராது. நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணீங்கனாலும் கரெக்டாக அப்படியே ஈவனாக நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பால்ஸ் செய்யும் போது ரொம்ப நான் விரும்பி செஞ்சேன் இந்த டிஷ்ஷு. இப்படி அழகா நீங்க உங்களுக்கு வேண்டிய சைஸ்ல நீங்க அதை மாதிரி உருட்டி போட்டுக்குங்க. நான் இப்ப இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதோ நம்மளுடைய எல்லா பால்ஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே பொரிச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. பொரிக்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொரிச்சுக்குவோம். இது போட்டோன்னா கீழே வந்து கலர் மாறினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் திருப்புக்குங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க. இப்போ அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கல, நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ பொறுமையாக நீங்கள் விட்டிங்கன்னா இப்போ இந்த கலரில் வந்துடும். ரொம்ப வெள்ளையாக இருக்கும்போது எடுக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி கலர் வரும்போது எடுக்க நமக்கு கரெக்டாக இருக்கும். பால்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லை இதில் எந்த ஒரு கிராக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டுப்போம். எண்ணெயை நல்லா வடித்தட்டி எடுத்துக்குங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லா பால்ஸையும் நம்ம இப்படி போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ அடுத்த பேட்சும் முடிஞ்சது, அதையும் நம்ம எடுத்துக்குவோம். எல்லாத்தையுமே இப்படி பொரிச்சு எடுத்துட்டு நான் காட்டுறேன். இதோ நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகில் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஊற வைப்போம். இது ரொம்ப நேரம் ஊறணும் கூட கிடையாது. இது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஊறிச்சினாலே நமக்கு உள்ள சாஃப்ட் ஆகிடுது. எல்லாத்தையுமே அந்த பாகுக்குள்ளே எடுத்து போட்டு நம்ம அதை அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருவோம். பாகு நல்லா ஆறிடுச்சு. இப்படி ஒரு கரண்டி ஒன்று வச்சு நீங்கள் அந்த குலோப் ஜாமுன் உடையாமல் எல்லாமே அந்த ஜீராவில் ஊறுற மாதிரி நீங்கள் இது பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஜீராவை எடுத்து மேலால் இது பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குன்னு. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. சொல்லி வேலை இல்லை அந்த அளவில் இருக்குது.
உங்களுக்கு இப்போ இதை கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு கதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினா நீங்கள் இதைத்தான் செய்யணும்னு நினைப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.